திருச்சிற்றம்பலம். திருமுறையை எப்படி ஓதணும் அப்படின்றத பார்க்கலாம். திருமுறைகள் ஓதுவதில் சில நெறிமுறைகளை சைவம் வகுத்திருக்குது. இப்போ சிவ தீட்சை பெற்றிருக்காங்க அப்படின்னா நீராடி தூய ஆடை உடுத்தி வெந்நீர் அணிந்து உரிய பண்ணோடு என்ன பண்ணுவாங்க, இறைவன் முன்பு திருமுறை ஓதுவாங்க. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் எழுந்திரிச்சு எப்படி நாள்தோறும் வழிபாடு தொடங்குவீங்களோ அது மாதிரி தொடங்கி திருமுறையை பாடலாம். அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திருமுறை ஒரு பதிகத்தையும் பாடும்போது திருச்சிற்றம்பலம்னு சொல்லி ஆரம்பித்து அந்த பதிகத்தை பாடி முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நிறைவு பண்ணணும். ஒரு பதிகத்துலேயும் 10லிருந்து 11 இல்லை 12 பாடல்கள் இருக்கும். முடியாதவங்க திருச்சிற்றம்பலம்னு சொல்லி ஒரு பாடலையாவது பாடி திருச்சிற்றம்பலம்னு சொல்லி முடிக்கலாம். இதில் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, பஞ்சபுராணம் பாடலாம். இப்போ சிவ பூசை பண்ணுறவங்களோ இல்லை சிவ தீட்சை வாங்கினவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா 12 திருமுறையும் பாடுவாங்க. நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பஞ்சபுராணம் பாடுவாங்க. அந்த பஞ்சபுராணம் என்ன அப்படின்னா, ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம், ஒரு திருவிசைப்பா, ஒரு திருப்பல்லாண்டு, ஒரு பெரிய புராணம். இந்த 5ஐயும் பாடுறது தான் பஞ்சபுராணம் சொல்கிறது. நான் என்னுடைய சேனலில் பஞ்சபுராணம் 31 நாளைக்கும் 31 பஞ்சபுராணத்தை போட்டிருக்கேன். அது என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். தினமும் பஞ்சபுராணம் பாடணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு பாடல் ஒன்றுத்துலேருந்தும் கொடுத்துருக்கேன், அதை பாடலாம். இப்படி திருமுறையை நம்ம விண்ணப்பம் செய்யணும். விண்ணப்பம் செய்யும் போது நமக்கு என்ன தேவையோ அதற்கான பலன் நம்ம பெறலாம். திருச்சிற்றம்பலம்.